ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கட்டும். அந்த டைம்ல வந்து நம்ம ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் போல் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 மராத்தி மொக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை. இதை 3 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிப்போம். ரெசிபி நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு லன்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணலாம். 2 பச்சை மிளகாய் நான் வந்து கீரி போடலை, முழுசாக தான் போட்டிருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பவுட்ரு போடுறோன்னா வெங்காயத்துக்கூடயே நல்லா வந்து கலர் கொடுக்கும். ஸோ இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரில். ஸோ நான் எந்த விதமான மசாலா ஆட் பண்ணல. நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரியே வெறும் சில்லி பவுடர் மட்டும் போட்டு இந்த ரெசிபிஸ் நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா பேர்ன் ஆக சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி 6 எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அளவுக்கு இருக்குது. இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் டொமேட்டோ ரைஸ்னால டொமேட்டோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும்னு நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து பாருங்கள், ஒரு 65% நல்லா குக் ஆகிடுச்சு. ஓகேயா? இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரிசியை போட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி கூட போடலாம். பிரியாணி அரிசினா ஒரு விசிலே வெந்துடும். ஸோ என்னோடய வீட்டு அரிசின்றதுனால நான் வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சுக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. நல்லா அரிசி முங்கி இருக்கு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம். நான் மட்டும் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. ஸோ ரைஸ் வெந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டுட்டு நான் ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 3 விசில் வந்துடுச்சு. நான் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே பரட்டி போட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக அளவு வச்சோன்னா நம்மளுக்கு குழையாது ரைஸு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மசாலாலாம் ஒரே இடமா இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி தம் போடுற மாதிரி, தம்லேருந்து உடச்சி விடுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு எல்லாம் ஒன்று போல் கலந்து வரும். அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு அடி பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. ஸோ நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இது கூட நீங்கள் ரைத்தாவும் அதுக்கப்புறம் வந்து எக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக
சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான லஞ்சு 15 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணணும்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.